ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்றைக்கி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் என்ன கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அந்த கோயிலில் இன்றைக்கி பூஜை இருக்குது. ஸோ அந்த பூஜை முடிச்சுட்டு நம்ம போயிட்டு வர்றதா ஒரு vlog-ஆக பார்க்க போகிறோம். ஸோ போகிறது நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம், வர்றது பஸ்ஸில் தான் வர போகிறோம். இங்கே கேரளாவில் வந்துட்டு நிறையா பப்ளிக் பஸ்ஸஸ் எல்லாம் இல்லை, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இல்லை இங்கே கேரளாவில். நாங்கள் இருக்கிற இடத்துல மெயினாக கேரளாவில் நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்கவுங்க பஸ்ஸை வச்சு நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பஸ் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ பஸ்ஸில் போயிட்டு வர்றது எல்லாத்துலேயும் ஒரு vlog-ஆக பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், பிளானில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம், பஸ் எதுவுமே வரல. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய எதுவும் இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஒரு மாடிஃபைடு ஆட்டோ வச்சுருக்கோம் வீட்டில், எங்களோடது ஓனாக. ஸோ அந்த ஆட்டோவில் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். போகிறது பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், ஆட்டோவில் வந்து இந்த இடத்துல இறங்கியாச்சு. ஸோ ஆட்டோவில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போகணும், அதாவது ஒரு 100 மீட்டர்ஸு. ஸோ நடந்து போகிற பாதை காட்டுறேன், பின்ன அந்த கோயிலை காட்டுற பாருங்கள். இந்த சந்துக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் உள்ளே போனால் ரைட் சைடில் கோயில் இருக்குங்க. ஸோ கைஸ், இங்கே கோயில்கிட்ட வந்தாச்சு. இங்கே சிறப்பு விட்டுட்டு போவோம். இங்கே நாகங்களோட சிலை வச்சுருக்காங்க. அதை தாண்டிட்டு இப்படியே போனோன்னா ஒரு சின்ன கோயில் காட்டுக்குள்ளே அருமையாக இருக்குங்க. இங்கே அப்படியே இறங்கி வந்தோன்னா இங்கே ஒரு நந்தியும் சிவன் சிலை வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே கோயில். இப்போ திறப்பாங்க கோயிலுக்குள்ளே காட்ட முடியாது. ஸோ அப்படியே வெளியே மட்டும் காட்டிக்கிறேன். இப்போ திறப்பாங்க இந்த கோயிலை. கோயிலுக்கு ரைட் சைடு பார்த்தோன்னா ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது. அவங்க இப்போதைக்கு திறக்கலை, அப்புறமா திறப்பாங்க. அமைதியாக இருக்குங்க கோயில்கிட்ட. காட்டுக்குள்ளே இருக்குது கோயில். யாருமே இல்லை இந்த கோயிலில். யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க இந்த கோயிலுக்குள்ளே. ஸோ கைஸ், கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இனி பூஜையை முடிச்சுட்டு போகும்போது vlog பண்ணுறேன். ஸோ கைஸ், இங்கே சாமி கும்பிட்டாச்சு, பூஜை முடிஞ்சிச்சு. இனி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகிறத vlog பண்ணுறேன். பூஜை அருமையாக இருந்துச்சு. கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பூஜை முடிஞ்சிச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். கைஸ், எங்கள் கோயிலுக்கு வந்தப்போ நம்ம இங்கேயே சாப்பிட்டு போகலான்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ பலாவ் பின்ன கேர்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இந்த கோயிலில் என்ன உட்காந்து சாப்பிட இடமும் இருக்குது, அமைதியாக இருக்குது இந்த இடம். ஸோ எல்லாமே சாப்பிட்டு போகலான்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ கைஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சு ஆச்சு.
எல்லாம் பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். அப்பயே கிளம்புறோன்னே, ஆனால் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இங்கேத்துலேருந்து ஆட்டோ அங்கே இருக்குது, காட்டுறப்பாருங்க. ஆட்டோ ஏறிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ அப்பயே சொன்ன மாதிரி இங்கேத்துலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ், ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நடக்கணும். அந்த இடத்துல ஆட்டோ இருக்குது. ஸோ நம்ம இப்போது வீட்டுக்கு கிளம்பலாம். கைஸ், எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு கணேசா ஸ்டாச்சு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி கிட்ட இருக்கும் போல். கோயிலுக்கு போகும்போது வரும்போது ஒரே வழி தான். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது டைம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதால் நாங்கள் வண்டி நிறுத்தி காட்டலை. இப்போது போகிற வழியில் பார்த்தோம். ஸோ வ்ளாக் பண்ணுவோன்னு கேமரா எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி கிட்ட இருக்கும் போல் இந்த கணேசா ஸ்டாச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் வண்டி நிறுத்திட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ காட்டுற பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. நடு ரோட்டில் இருக்குது, இதை பார்த்துட்டு போகிற மாதிரி. இதுதான் அந்த கணேசா ஸ்டாச்சு. ஃபுல் கிரே கலர் பெயிண்டில் இருக்குது. ஒரு 15-20 அடி கிட்ட இருக்கும் போல. இது நிறைய பேர் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டுலாம் போயிட்டுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, மலை, மரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த கணேசா ஸ்டாச்சு கரெக்டாக ரைட் சைடில் பார்த்தோன்னா ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கிட்டு போவோம். ரோஸ் பிளான்ட், ஒரு ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம்னு வந்திருக்கோம். காட்டுற பாருங்க, இதுதான் அந்த கார்டனு. நிறைய விதமான செடி, மரம் எல்லாமே இருக்குங்க. மரம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும். ஸோ காட்டுற பாருங்க, எங்கள் வீட்டில் ஒரு 2-3 செடி வாங்கிட்டு போவோம். ஸோ காய்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு சேஃபாக வந்தாச்சு. நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னோம், ஆனால் எந்த கோயில் நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் போயிட்டு வந்தது காளியம்மன் கோயில். ஸோ அங்கே பூஜை நல்லபடியாக முடிஞ்சு, வீட்டுக்கு நல்லா சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு. கணேஷா ஸ்டாச்சு கிட்டே நின்று வ்ளாக் பண்ணதும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ராவல் வாக்ஸ், லைஃப் ஸ்டைல் வாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.